ஹலோ காய்ஸ், ஒரு நாள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காலேஜ் முடிஞ்சிட்டு எல்லோரும் அவங்க ஊருக்கு போகலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஒரு பையன் எங்கள் கிராமத்துக்கு வாங்க நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி இருக்கிற எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் தன்னோட ஊருக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அது ஒரு மலை கிராமம்னு சொல்லி ஆகணும், ஓகேவா? அந்த பகுதியில் போய் அவங்க வீட்டில் தங்குறாங்க. அவங்க அம்மா அப்பா நல்லா அந்த பசங்களையெல்லாம் பார்த்துக்கிறாங்க. ஆனால் அவங்க ஒரு விஷயம் சொல்கிறாங்க, தம்பி இந்த ஊர் எல்லையை தாண்டி நீங்கள் இந்த காட்டுக்குள்ளே போகக்கூடாது, ஏன்னா அங்கே நிறைய அமானுஷி சம்பவங்கள் நடந்திருக்கு, ஊர்க்காரங்க சொல்லியிருக்காங்க. ஸோ நாங்களும் அனுபவப்பட்டிருக்கோம். ஸோ யாருமே அந்த காட்டுக்குள்ளே போயிடாதீங்க தயவு செஞ்சு. அப்படி போனீங்கன்னா நீங்கள் பெரிய ஆபத்தில் மாட்டிக்குவீங்க, உங்களை யாராலையும் காப்பாற்ற முடியாது அப்படிங்கிறாங்க. ஏற்கனவே அந்த பகுதியில் ஊர்க்காரங்க நிறைய பேர் போய் காணாமல் போயிருக்காங்க. அது ரொம்ப டேஞ்சரான ஏரியா. ஸோ யாரும் அந்த பக்கம் உள்ளே மட்டும் போயிடாதீங்க. முக்கியமாக அந்த காட்டுக்குள்ளே ஒரு பங்களா இருக்குது, அந்த பங்களாவை மட்டும் யாரும் உள்ளே போய் தங்கிடாதீங்க. அது ரொம்ப ஆபத்தான இடம். ஊர்க்காரங்க யாரும் பகலில் கூட அந்த இடத்துல போக மாட்டாங்க. அந்தளவுக்கு அமானுஷி சம்பவங்கள்லாம் நிறையா நடந்திருக்கு அப்படிங்கிறாங்க. ஊர்க்காரங்க எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க அந்த இடத்துக்கு போகாதீங்க. ஆனால் பசங்க பிடிவாதமாக, இல்லை நாங்கள் சேலஞ்ச் பண்ணுறோம், நாங்கள் போயிட்டு திரும்பி வர்றோம், வேணா நீங்கள் பிட் கட்டுறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. எவ்வளவோ ஊர்க்காரங்க தடுத்து பார்த்தும் அந்த பசங்க கேட்குறதா இல்லைன்னு அவங்க நேராக அந்த இடத்த நோக்கி நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. காட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகி ஒரு இடத்துல உட்காடுறாங்க. அப்போவே இவங்க பின்னாடி ஒரு ஆத்மா இருந்திருக்கு. ஆனால் இது அவங்களுக்கு கவனிக்கலை. சரி எங்கேயாவது தங்கணுமே சொல்லிட்டு பசங்கள்லாம் பைனாக்குலர் யூஸ் பண்ணி ஜூம் பண்ணி பார்க்குறாங்க. ஒரு பங்களா இருக்குது, அங்கே தங்கிக்கலாம் அப்படின்னு. அது ஒரு அடர்ந்த வனப்பகுதியில் இருக்குது. அதனால் அந்த பங்களாவை நோக்கி காட்டு வழியாக இவங்க பொடி நடையாக நடந்து போயிட்டுருக்காங்க. நடந்து போகும்போது ஒன்றும் தெரியல. ஒரு வழியாக அந்த பசங்களாம் சேர்ந்து, அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து பங்களாவுக்குள்ளே போயிடுறாங்க. பங்களாக்குள்ளே போய் அவங்களுக்கு ஒரு 2-3 மணி நேரம் ஒன்றும் தெரியல. நல்லா சாப்பிட்டு போட்டு நல்லா ஜம்முன்னு அங்கே இருக்கிற ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படி ரெஸ்ட் எடுக்கும்போது ஒருத்தர் ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு வெளியே பார்த்துருக்கா. அப்புறம் பார்த்தது தாங்க சரி, அவன் பயந்து நடுங்கிட்டான் தான் சொல்லணும். ஒரு பையன் அங்கே ஒரு பெண் ஊஞ்சல் ஆடிட்டு இருக்காங்க அப்படின்னு இப்போ சொல்கிறாரு. பார்த்துட்டு உள்ளே போய் சொல்கிறாரு, அப்படியெல்லாம் ஒன்றும் இருக்காதுடான்னு சொல்லி இன்னொரு பையன் போய் பார்க்கும்போது அங்கே ஒரு பெண் விளக்க பிடிச்சிட்டு நின்றுட்டுருக்காங்க. அப்படியெல்லாம் இல்லைன்னு சொல்லி மூணாவதாக இன்னொருத்தன் போய் பார்க்கும்போது அங்கே ஜன்னலுக்கு பின்புறமாக ஒரு சின்ன பையன் வெள்ளையாக நின்றுட்டுருக்கா. என்னடா இது விசித்திரமாக இருக்குது அப்படின்னு. அந்த காட்டுக்குள்ளே பயங்கரமாக சவுண்டு கேட்குது. சரி இவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா இதெல்லாம் கற்பனையாக இருக்கோ, ஏதோ காட்டுக்குள்ளே இருக்கிற மிருகங்கள் கூச்சலோடு சத்தம் போடு அதுவாக தான் இருக்குன்னு நினச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நிறைய அமானுஷியம் நடந்துச்சு. அந்த நள்ளிரவே அந்த அமானுஷிய பங்களாக்குள்ளே நிறையா திகில் சம்பவத்தை அந்த ஃப்ரெண்ட்ஸு உணர்ந்தாங்க. யாரோ அழுகிற மாதிரியும் யாரோ சிரிக்கிற மாதிரியும் என்னென்னமோ வினோதமாக நடக்கிற மாதிரி இவங்களுக்கு உண்மையாகவே நடந்திருக்கு. ஐயோ தெரியாமல் நம்ம இங்கே மாட்டிட்டோமேடா அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு கீழே இறங்கலான்னு வரும்போது கீழே நின்று ஒரு பெண்ணினோட ஆன்மா இவங்களை பார்த்து ரொம்ப சிரிக்குது. வந்துட்டீங்கள்ல, இங்கேருந்து தப்பிக்க முடியாதுடா அப்படின்னு சொல்லி சிரிக்கும்போது இவங்களுக்கு பயந்து நடுங்கிட்டாங்கன்னு சொல்லணும், இதாக ஆகணும். அப்போ அந்த பசங்க யோசித்து பார்க்குறாங்க, ஐயோ எவ்வளவோ ஊர்க்காரங்க சொன்னாங்க இந்த பக்கம் போகாதீங்க, இங்கே தங்காதீங்கன்னு. அவங்க சொன்னதெல்லாம் உண்மைதான் போல், நம்ம தெரியாமல் இங்கே மாட்டிட்டோமே, எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு சொல்லி எல்லோரும் வெளியே அவசரமாக வெளியே முன்கேட்டு வழியாக தப்பிச்சிடலான்னு பார்க்குறாங்க. ஆனால் முன்கேட்டுக்கு முன்னாடி நிறைய அமானுஷி சம்பவங்கள் நிற்கிது. ஸோ இவங்க வேறு ஒரு ஐடியா பண்ணுறாங்க. முன்பக்கமாக போக முடியாது, சரி பின்பக்கமாக போய் பார்க்கலாம் அங்கே யாராவது இருக்காங்கன்னு. பின்பக்க வாசலில் யாருமே இல்லை. அட சாமி, இங்கேயும் யாரும் இல்லைடா, எப்படியோ இங்கேருந்து இந்த வழியாக எல்லோரும் அவங்களோட திங்ஸை எடுத்துகிட்டு கிளம்புங்கடான்னு சொல்லி அவங்க மூட்டை முடித்து கட்டிட்டு அந்த அரண்மனை விட்டு அந்த நள்ளிரவு நேரமே எல்லாம் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த இடத்த விட்டு இந்த பங்களாவே காலி பண்ணிவிட்டு ஓடிட்டே இருக்கிறாங்க. அப்படி ஓடும்போதும் கூட ஒரு பெண்ணினோட விசித்திரமான குரல், ஒரு அமானுஷி ஆவி இவங்களை துரத்திட்டே தான் இருந்துச்சுன்னு சொல்லி ஆகணும். எல்லா ஆத்மாக்கள் இவங்களை நோக்கி துரத்த ஆரம்பிக்குது. இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எப்படியோ காட்டுக்குள்ளேயோ 2 கிலோமீட்டர் பக்கம் வந்துடுறாங்க. எப்படியோ ஒரு வழியாக ஊரோட என்ட்ரன்ஸ் பக்கத்தில் நெருங்கிடுறாங்க. அதுக்கு மேலே இந்த ஆன்மாவால் அங்கே போக முடியாது. அதுக்கு காரணம் என்னன்னா, அங்கே பத்திரகாளி அம்மனோட எல்லை இருக்குது, கோயில் இருக்குது. அந்த கோயிலில் போய் தங்கிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஆத்மாக்கள் இவங்கக்கிட்டையும் கூட வர முடியல.
அப்புறம் ஊருக்குள்ளே எப்படியோ போய் நடந்த உண்மையெல்லாம் சொன்னாங்க. அப்புறம் கிராம மக்கள் எல்லாம் என்ன சொல்கிறாங்க, நாங்களே சொன்னோமில்லடா அந்த பக்கம் போகாதீங்க யாருன்னு, ஏன் எங்கள் பேச்சை மீறி போய் இப்படி அனுபவிச்சுட்டு வர்றீங்க. அந்த பையனை அவங்க அம்மா அப்பாவெல்லாம் திட்டுறாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸையும் திட்டுறாங்க. சரி ஓகே விடுங்க, நம்ம காலையில் பத்ரகாளியம்மன் கோயிலில் போய் சாமி கும்பிட்டுக்கலான்னு. அப்படி அடுத்த நாள் காலையில் அந்த காளி தேவியோட கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்றாங்க. அப்போ அந்த காளியம்மன் ஒரு பெண்ணின் மேலே வந்து சொல்கிறாங்க, டே நைட்டே என் புண்ணியத்தில் நீங்கள் எல்லாம் தப்பிச்சிட்டீங்க, இல்லைன்னா அந்த ஆத்மாக்கள் எல்லாம் உங்களை பரலோகத்துக்கு அனுப்பியிருக்குட்டா. ஸோ இதுக்கு மேலே அந்த பக்கம் போகக்கூடாது, இப்போ புரிஞ்சான்னு அம்மன் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த பசங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லோரும் அவங்கவுங்க ஊருக்கு போயிடுறாங்க. அவங்களும் நார்மல் நிலைக்கு வந்துடுறாங்க. எல்லாம் அவங்கவுங்க ஊருக்கு அன்றைக்கி நைட்டே கிளம்பி அவங்கவுங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க லைஃப்பில் எந்த பிரச்சனையும் இல்லை, ஓகேவா. ஆனால் இது சும்மா விட முடியாதுன்னு சொல்லி ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு சொல்லி அந்த பத்ரகாளி அம்மன்கிட்ட சொல்கிறாங்க, தாயே நீங்கள் தான் இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு. அந்த அம்மன் என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கு மேலே இந்த ஊரில் எந்த உயிரிழப்பு ஏற்படாது, அதுக்கு நான் கேரண்டி அப்படிங்கிறாங்க. எல்லோரும் சேர்ந்து அந்த அம்மனுக்கு பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு எல்லோரும் வீட்டுக்கு போயிட்டாங்க. ஒரு நள்ளிரவு வந்து ஒரு 12 மணி இருக்கும். அந்த இடத்துல ஒரு ஆக்ரோஷமான ஒரு சக்தி எழுந்து ஊருக்குள்ளே போகிறது எல்லாருக்கும் தத்ரூபமாக தெரியுது. ஆனால் அது போகிறது தீய சக்தி கிடையாது, தெய்வ சக்தி. அது மகா காளி தான். அந்த ஊர் வழியாக உக்கிரமாக நடந்து போகிறாங்க. நிறையா வீதிகள், நிறையா வீட்டையெல்லாம் தாண்டி ஊர் எல்லைக்கு அந்த பக்கமாக இருக்கிற அந்த காட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிறாங்க. இவங்க போகிற வழியில் இருக்கிற ஆத்மாக்களை பூரா அழிச்சிட்டே போகிறாங்க. ஏண்டா எங்கள் ஜனங்களையே நீங்கள் அழிக்கிறீங்களா, மக்களையே என் பக்தர்களையே துன்புறுத்துறீங்களான்னு சொல்லி அழிச்சபடி முன்னேறி போயிட்டே இருக்காங்க. கடைசியாக அந்த அரண்மனைக்கு போயிடுறாங்க. அந்த அரண்மனைக்கு போன உடனே அந்த அரண்மனையை 3 துண்டு ஆக்கிடுறாங்க. எல்லாம் சல்லடையை சிதைச்சிட்றாங்க. அது எல்லாம் ஒட்டு மொத்தமாக அந்த இடத்தையே அழிச்சிட்றாங்கன்னு தான் சொல்லி ஆகணும். அதுக்கப்புறம் ஊருக்குள்ளே வந்து அடுத்த நாள் சாமியாடி சொல்கிறாங்க, எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கலாம், யாரும் உங்களுக்கு தொந்தரவு பண்ண முடியாது. நான் அழித்த அந்த அரண்மனையில் அங்கே எனக்கு ஒரு கோயில் கட்டி வருஷம் கும்பாபிஷேகம் வையுங்க, அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகே பாய், இன்னொரு வீடியோவில் பார்ப்போம்.